பிரைஸ் த லார்ட். சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி. இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 18:19. என் மேலே அவர் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் இப்போ நமக்கு யார் மேலாவது வாஞ்சியாக இருந்தால் அவருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம விடுவிப்போம். அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக அவன் தப்பு செய்திருந்தாலும் சப்போர்ட்டாக நம்ம பேசுவோம். அப்படி தான் தேவன் என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடினால விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, தேவனை நம்பும்போது உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமது வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது தேவனுக்கு உண்மையாக இருந்தாலே எவ்வளோ பாவங்களை செய்திருந்தார், ஆனாலும் தேவன் மன்னித்து கொண்டு இருந்தார். தேவன் மேலே, தாவீது மேலே ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருந்தது. யோசேப்பு நீங்கள் பாருங்கள், யோசேப்பு அவர் மேலே கூட தேவனோட நோக்கம் இருந்தது. ஏன்னா அவங்க தெரிந்து கொண்டார். தேவன் தாய் கர்ப்பத்தில் போய் தெரிந்து கொண்டதுனால எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் யோசேப்பு தவறு செய்யாதபடி தேவனை பாதுகாத்தார். யோபு மேலே நோக்கமாக இருந்தார், அபிரகாம் மேலே நோக்கமாக இருந்தார். அவர் நம்பின பிள்ளைங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவங்களுக்கு ஆபத்து விபத்துக்களை வரும்போது கூட அவர் தைரியத்தை கொடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்கள வழி நடத்தி அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்தார். அதுபோல் அன்பானவர்களே, தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இருந்த ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறார். இப்போ நம்ம பரிசுத்தவான்களெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்பி அவங்கள மேலே விசுவாசம் இருந்த தாவீதும் பார்க்குறோம். அதே தேவனை நம்பி விசுவாசமாக இருந்தால் ஷாதாக், மேதேக், ஆபேத்நேகோ பார்க்குறோம். அதே தேவன் விசுவாசமாக இருந்த தானியேலை பார்க்குறோம். இவங்களை பாடுகளோ உபத்திரங்களோ அவமானங்களோ நிந்தைகளோ வரும்போது சத்துருவிலிருந்து விடுதலை கிடைக்காமல் இருக்கும்போது தேவனோட இருந்ததுனால இது அவருக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சத்ருவானவன் ஆட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, அதனால் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனத்துக்குள்ள பாருங்கள். சாமுவேல் 2 சாமுவேல் 22:18 27 வரை நீங்கள் படிங்க. என்னிலும் பலவான்களாக இருந்த பலத்த சத்துருக்களுக்கும் என் பகைக்கின்றவருக்கும் என்னை விடுவித்தார். என் 40 நாளிலே எனக்கும் எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என்ன நீங்கள் படித்து பாருங்கள். 40 நாளில் அவர் எதிரிட்டு எத்தனை சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் அவர் கூட இருந்தார், அவர் விடுவித்தார், அவர் பாதுகாத்தார், அவர் ஒரு ராஜாவாக அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, தேவன் நீங்கள் கூப்பிடும்போது, அவர் மேலே பிரியம் வைக்கும்போது, அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஒரு நாளும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனீர் ஆசீர்வதிக்கிறப்பா. என் மேலே அவர் பிரியமாக இருந்தபடினால விசுவாசமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தாருன்னு தாவீது சொன்னது போல தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரமப்பா. ஆவியானவரே, அவர் மேலே பிரியமாக இருங்கப்பா, விசுவாசமாக இருங்கப்பா. விடுதல் இல்லாமல் கர்த்தாவை இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, எங்களை பேசுங்க. என் தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசையா ஜெபத்து கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.